ஹலோ நண்பர்களே, எதிர் வீட்டில் சோஃபா ரிப்பேர் பண்ண போயிருந்தோம். அப்போ பொதுவாக கஸ்டமர் வீட்டில் ஏதாவது அன்பாக பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நட்பு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் யோகா, ட்ரில்லு, கல்வி கூட எல்லாமே எனக்கு கஸ்டமர் பிளேஸ் தான். ஸோ கஸ்டமர் வீட்டில் இருந்து வா நல்லதெல்லாம் நம்ம கற்றுக்கிடுவோம், வா நல்லதை வா வா கேட்டுக்கிடுவோம். இப்படி தான் ஒவ்வொரு காரியமாக வாடே பண்ணும்போது அந்த அம்மா வா வீட்டில் நான் வா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வா அந்த உனக்கு என்ன அம்மாவுடைய வேணும்? ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் என்ன அட்டாக்ல வேணும்? இறந்துட்டாங்களாம். சாப்பாடு வேணுமா? அதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாடு அப்படியே வேணுமா? ஒரு சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா கூப்பிடுறாங்க, வா அவங்க சொல்லிட்டு உள்ள இருக்கும்போது வா. பல கதைகள் பேசணும், அது இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய நண்பருடைய அப்பா வயசானவங்க. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, கல்யாணம் ஆகி பேரன் பேத்திகளோட நல்லாவே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் அந்த அம்மா இறந்தவொடனே வந்து சொன்னார், சம்சாரம் இறந்துச்சுன்னா சகலமும் போச்சுன்னாரு. எனக்கு அது கேட்ட உடனே ஒரு வேர்டு மறக்க முடியாத வார்த்தையாக இருந்தது. ஒரு ஆண்கள் வந்து தன்னுடைய சம்சாரம் இறந்தது, சகலமும் போச்சு அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெண் என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கும் அதே நிலமை தானே. ஆமாங்க, இந்த அம்மாவுக்கும் ஹஸ்பண்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்களாம். அவங்க அந்த நேரத்தில் சோகத்தை கவனிக்கிற நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் பென்சிலை எடுத்து படம் வரைய ஆரம்பித்தாங்களாம். அவங்க இந்த படத்தெல்லாம் வரைஞ்சேன், எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஏதோ யூடியூப்பில் போட்டுச்சான், எவ்வளோ லைக் வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு தாகத்தோடு சொன்னாங்க. அப்படியாம்மா கொடுங்க அப்படின்னு பார்த்தேன். நானும் எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நாளைக்கு உங்கள் இதுவும் வீடியோவில் வரும், யூடியூப்பில் வரும்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அந்த அம்மாவை பற்றி நம்ம பெருமையாக சொல்லணும்னா அவங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கள் காரு, அவங்க மாதிரி அவங்க தம்பி காரு எல்லாம் வெளியே கவர் போட்டு நிப்பாட்டியிருந்தோம். அந்த ஸ்ட்ரீட் நாய் ஒன்று வந்து அவங்க காரு ஒரு 3 குட்டியை போட்டுடுச்சு. அவங்க காரை எடுத்தாங்கன்னா அந்த குட்டிக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா யார் எந்த வீட்லையும் சேர்க்க மாட்டாங்க. உடனே இந்த அம்மா எடுத்து அந்த 3 குட்டியை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாய் ரோட்ல தான் சுத்தம். ஹலோ நண்பர்களே, நேரத்தில் எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அம்மா சோபா ரிப்பேருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் வந்து பார்த்து துணி செலெக்ஷன் பண்ணி இந்த சோபா ரெடி பண்ணியிருக்கோம். நடந்துட்டு இருக்கு. அம்மா, உங்களுக்கு சோபா நல்லா பிடிச்சிருக்குங்களா? சோபா சர்வீஸ் சந்தோஷமா இருக்கீங்களா? அவங்களுக்கு சந்தோஷம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின், 2 டீபாய் கேட்டாங்க. உடனே எங்க நிதியில இருந்து ஃபோன் பண்ணோம். ஓகே அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இறங்கிடும். தெரியாதுங்க, முடிஞ்சா அதுவும் போட்டோ எடுத்து போடுறோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூடியூப்ல எடிட்டிங் பண்றது, அப்லோட் பண்ணுறதுலாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலவங்க சொல்லி தராங்க, ஒரு சிலவங்க கிண்டல் பண்ணுறாங்க. எது நடந்தாலும் கடவுளுக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா போயிட்டு இருக்கோம். கடவுள் நம்மளை நடத்துகிறாரு. அந்த அம்மா வரைஞ்ச ஃபோட்டோ படங்களை பாருங்கள். இப்போ அவங்களால வரைய முடியலாம், ஏன்னா கண்ணு கொஞ்சம் நல்லா ஆச்சுன்ட்டு. ஆனால் அந்த புக்கை வந்து பொக்கிஷமாக பார்த்துக்கலாம். கவலைப்படாமல் அவங்க பொக்கிஷத்தை யூடியூப்லேயே சான்ஸாக அவங்க உடைஞ்ச படங்கள், அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி பாருங்க, குழந்தைய காரி கிடந்துச்சுங்க. இப்போ எவ்வளோ அழகா அதுங்க விளையாடுது பாருங்க. அதுங்க அப்படி கொஞ்சம் விளையாடும் போது நானும் கொஞ்ச நேரம் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் அவங்க சோபா இருக்கிறத ஷார்ட் டிவிலையும் போட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி கொடுத்தோம். ஸோ இலவசமாக கல்வியை கற்றுக்கிட்டது இதுதான். நம்ம போகிற வீடுகளில் அன்பாக பேசி அவங்களோட நட்பாக பழகும்போது அவங்க நம்மளை கூட பிரியமாக இருக்கிறாங்க. கடவுள் அவங்களையும் அவங்க குடும்பத்திலையும் சமாதானம் கட்டளையிட்டு வராங்க. அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். அவங்க அந்த நாய்க்குட்டிகளை ரொம்ப அன்பாக வளர்க்குறாங்க. அந்த நாய்க்குட்டிகளை நல்லா அழகாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேசும்போது ஒரு வித்தியாசமான நட்பு கிடச்சிக்கிட்டு தாங்க இருக்குது. ஆமாங்க, எல்லா உலகத்துலேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. சிலவங்க நல்லவங்களாக இருக்குன்னா மனிதர்கள்ட்ட மட்டும்தான் அன்பு காட்ட நினைக்கிறாங்க. சிலவங்க எல்லா ஜீவன்கிட்டையும் அன்பு காட்டுறாங்க. அந்த அம்மாவை பாருங்கள், தெருவில் கிடந்த நாய் தாண்டி இல்லாமல் அதை எடுத்து அதுக்கு பால் ஊற்றி அதை ஒரு குழந்தைய போல் பராமரிக்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த நாய், தாய் நாய், அந்த குட்டி அங்கே இருக்கிறனால யாராவது தூக்கணும் ஒரு 3 பேரை கடிச்சே போட்டுடுச்சு. இருந்தாலும் அந்த குட்டிகளை பார்த்த உடனே கடி போட்டவங்க கூட அதை பெருசாக எடுத்துக்காமல் ஒரு கொம்பு அடித்து அதை விரட்டிக்கிட்டு அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. மொத்தம் ஜீவன் உள்ளோர் அந்த குட்டியை எடுத்து பராமரித்தாங்க. அந்த குட்டிங்க எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள். அதே நேரத்தில் அந்த அம்மா இப்போ எதுவும் கிளாஸ்லாம் போனதே கிடையாதான். அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக பென்சில் எடுத்து ட்ராயிங்கி போட்டு 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 சாமி படங்கள், இவ்வளோ படங்களை வரைஞ்சி நோட் புக்கில் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களால வரைய முடியலைங்கிறாங்க. பட் அந்த வரைஞ்ச புக்குகளை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இது எங்கள் சொந்தக்கார பொண்ணு போட்டிருக்கு, நீங்கள் போடுவீங்களான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. கொடுங்கம்மா போட்டுருவோம். நானும் இது புதுசு தான், வீடியோலாம் போடுறது எனக்கு இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கிடலை. இப்படியே போட்டு 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 ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வரேன். கடவுள் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் வீட்டுக்கும் சமாதானம் இருக்கட்டும். நீங்கள் நல்லதே செய்கிறீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். கடவுள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். அவங்க வரைஞ்ச படங்களை பாருங்க. கடவுள் அவங்க சமாதானம் கட்டளையிட்டு வராங்க. அல்லேலூயா, ஆமென்.